சீதாஸ் பேஜஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாலக் பன்னீர். இன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி, பாலக் பன்னீர் அண்ட் வெஜ் குருமா. நம்ம பார்க்க போறது பாலக் பன்னீர். அதுக்கு என்ன தேவைன்னா, ஒரு பாலக் பன்னீர் இலைய எடுத்து 2, 3 வாட்டி கழுவி கிளீனா வச்சுக்கோங்க. பட்டர் 2 டீஸ்பூன், 4 பச்சை மிளகா, பூண்டு வந்து பொடியா கட் பண்ணி வச்சது, இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சது, கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாய் தூள், பட்டை, லவங்கம், ஏலக்காய், மஞ்சள் தூள். கீரை ஒரு கட்டு எடுத்து அரிஞ்சு வச்சிருக்கு. இது இல்லாத வெங்காயம் 1 பொடியா அரியணும், இல்லைன்னா அடிச்சு வைக்கணும். தக்காளி, பன்னீர், உப்பு. இவ்வளவுதான் தேவை. முதல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணிய காய்ச்சிடுங்க. அதுல வந்து கலர் மாறாம இருக்கிறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட், சுகர் ஆட் பண்ணுங்க. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். ஏன்னா அந்த நம்ம விசிறி போட போறதில்ல, அந்த தண்ணியை யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி இது வேகறதுக்காக நம்ம இதை போடல. இது வந்து சாஃப்டா ஆகணும், அவ்வளவுதான். சோ இது வந்து நம்ம மாத்தி மாத்தி விட்டுக்கலாம். தண்ணி குறைவா வைக்கிறதுனால நீங்க ஒரு மாத்தி விட்டுக்குங்க. இது ஸ்டீம் பண்ணா கூட நல்லா இருக்கும். ஸ்டீம் பண்ணாலும் கலர் வந்து நல்லா ரீட்டைன் ஆகும். சோ இந்த அளவுக்கு பாருங்க, அந்த கலர் ஒரு சின்ன சேஞ்ச் தெரியும் பாருங்க, டார்க்கா வருது பாருங்க. அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி இது அப்படியே வேக விட்டுறாதீங்க. அதே தண்ணியிலேயே விட்டுட்டீங்கன்னா ஓவரா வெந்துடும், கலர் மாறிடும். அதனால இது கரெக்டா ஆன உடனே இதை நம்ம வந்து வடிகட்டிடணும், இல்லைன்னா மாறிடும். இது நம்ம கொதிச்ச உடனேயே சின்னதாக்கிடுங்க. அப்பதான் நமக்கு சீக்கிரமா ரொம்ப வேகாம கரெக்டா கிடைக்கும். இப்ப இதை உடனே வடிகட்டிடலாம். அந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ண போறோம். இது கொஞ்சம் ஆற வச்சிடலாம் ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு. இதுல வந்து இஞ்சியை சேர்த்துடுறேன், பச்சை மிளகாய் வச்சிருந்ததையும் சேர்த்துடுறேன். இதை நம்ம நைஸா அரைச்சு எடுத்துட்டு வரணும். அதுக்குள்ள ஒரு பேனையும் போட்டுடலாம் அடுப்புல. பாருங்க, நைஸா அரைச்சாச்சு. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் பட்டர் போடுறேன். இந்த பட்டர் கொஞ்சம் உருகி வரட்டும். இது கூட ஒரு பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய். ஏலக்காவை சும்மா ஒரு பிளந்து வைங்க, கொஞ்சம் வாசனையா வர்றதுக்காக. ஏன்னா கரம் மசாலா வேற போடுறோம், அதனாலதான் நான் இதெல்லாம் குறைவா போட்டிருக்கேன். சில பேர் இதுல சீரகம் கூட போடுவாங்க. நான் இதுல சீரகம் போடுறது இல்ல. இந்த பட்டை லவங்கத்தை போட்டாச்சு. இது நல்லா கொஞ்சம் வறுபட்டு கொஞ்சம் வாசனை வரும்பொழுது பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இது வெங்காயம் வந்து நான் சில சமயத்துல நானுமே பொடியா அரிஞ்சு போடுவேன். பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி 1, 2மா அரைச்சு போட்டிருக்கேன். இது நல்லா ப்ரௌனா இளம் சிவப்பா வந்து வதங்கி வரட்டும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்ப தக்காளியை சேர்த்துடலாம். 1 தக்காளி. இது வந்து நான் 1 தக்காளி சேர்க்கிறேன். ஏன்னா நாட்டு தக்காளி இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல புளிப்பு இருக்கும். இது வந்து நாட்டு தக்காளி இல்ல, அதனாலதான் 1 தக்காளி சேர்க்கிறேன். இப்ப மீதி வச்சிருக்கிற பட்டரையும் சேர்த்துடுறேன். இது நல்லா வறுபடட்டும், நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப ஈஸி ரெசிபி இது ஆக்சுவலா. நல்லா வதங்கிடுச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். அடுத்ததான் மிளகாத்தூள். இது பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், அதனால காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக இப்படி வறுத்துக்கலாம். வதக்கிட்டு இப்போ அரைச்சு வச்ச கீரையை சேர்த்துடலாம். ஸோ இது திக்கா இருக்கும். இதுவும் சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு தண்ணி சேர்க்கறதுக்கு தான் நம்ம இது வேக வச்ச தண்ணியவே சேர்த்துடலாம். அதுல சர்க்கரை, உப்பு போட்டிருக்கோம்னு பயப்பட வேணாம். 2மே பிஞ்ச் தான், அதனால ஒண்ணும் ஆகாது. இது எவ்வளவு திக்கா இருக்கோ அவ்வளோ நல்லா இருக்கும். ரொம்ப தண்ணி ஆக்கிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் இருக்காது. ஸோ அந்த மிக்ஸி ஜார்லயே தண்ணிய கொட்டி அதை கரைச்சி அதுலயே ஊத்திடலாம். அதை வதக்கி விட்டுட்டு அதுலயே இதை ஊத்திடுங்க. இருக்கிற ரொம்ப தண்ணி ஊத்திடாதீங்க, கரெக்டா அளவா ஊத்துங்க. இது கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்கன்னாலும் கலர் போயிடும். உப்பு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொதி வருது. இப்ப வந்து நம்ம இதுல கிரீம் சேர்க்கணும். கிரீம் இல்லைன்னா பயப்பட வேண்டாம். நம்ம தயிரை வந்து நல்லா அடிச்சுட்டு, கட்டி இல்லாத அடிச்சுட்டு சேர்க்கலாம். நான் வந்து தயிர் தான் சேர்க்கிறேன். 2 ஸ்பூன் நல்லா அடிச்ச தயிர் சேர்க்கிறேன். கொஞ்சம் வெண்ணெய் சேர்க்கிறதா இருந்தா கூட நீங்க சேர்க்கலாம். எதுவுமே இல்லைன்னா ஏடு இருந்தா கூட நல்லா அடிச்சு சேர்க்கலாம்.
ஸோ இப்போ பன்னீர் சேர்த்துறேன். சில பேர் வறுத்து சேர்ப்பாங்க. நான் அப்படியே பச்சையா தான் சேர்க்கிறேன். ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். உப்பு சரி பார்த்துட்டு நீங்க இத இறக்கிடலாம். அவ்வளோதான் பாலக் பன்னீர். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லைக் குடுங்க, மத்தவங்க கூட ஷேர் பண்ணீங்க. இந்த சேனல்ல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதது இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் விரைவில் சந்திக்கிறேன். வணக்கம்.